தமிழ்ல பண்ணிட்டே இருக்கிறோம், மலையாளம் பண்ணிட்டே இருக்கிறோம், கன்னடத்துல எதுவுமே பண்ணல, எந்த அப்டேட்டும் வரலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம ராஜ்குமார் அவர்கள், இல்ல இல்ல, டாக்டர் ராஜ்குமார் அவர்களோட ஒரு படத்தோட அபிஷியல் ட்ரெய்லர் ஒன்று பார்த்தேன். ஸோ அந்த ட்ரெய்லர் இப்போ நான் உங்க கூட சேர்ந்து ரியாக்ஷன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் நியூ ட்ரெய்லர்னு போட்டு டைப் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் கொண்டு வரோம். என்ன படம்னே தெரியல. யோ நீ இந்தியா டாக்டர் சிவராஜ்குமார், சாரி நான் பட்டு ராஜ்குமார் அவங்க அப்பா பேர் சொல்லிட்டு நினைக்கிறேன், சிவராஜ்குமார். தமிழ்ல இருக்குப்பா, அப்புறம் என்ன நமக்கு என்ன கவலை. 23 மணி நேரம் ஆச்சு. ஓ மை காட். பார்த்து வந்துருமா. நிறைய உபேந்திரா இருக்கிறாரு. ஆஹா, சூப்பர் தான். பார்த்துட்டு வாங்க 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 சாமி. காடு சம்பந்தப்பட்ட இதா, புராண கதை மாதிரியா, எது எப்படியோ பார்ப்போம். மியூசிக் ஆன் ஓனர் ஸ்டுடியோ எஸ்பி சுபாஷ் ப்ரொடக்ஷன். அங்கே ஒரு கால தெரியுதில்ல, அந்த காலைக்கு நடுவில் மனுஷ பிறந்த இவரு சாகர தேதி எழுதியிருக்கும். அந்த நடுவுல இருக்கிற சின்ன டேஷ மனுஷனோட மொத்த வாழ்க்கை. லெவல் இதுவும் பயமா இருக்கு. வேற லெவல். வாவ் வாவ் வாவ். என்ன இது? ஐயோ, இன்னொரு டைம் அடி தூள். நீ கஷ்டத்துல இருக்கு, என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. கஷ்டத்துல இருக்கான்னு சொல்றாரு, திருப்பி வேற கேட்கணும்னா ராஜேந்தர் வேற மாதிரி பண்றாருங்க. பா ஐயோ, நோ பார்க்கிங்ல வண்டி நிறுத்தினா இதான் கத்தி. நோ பார்க்கிங்ல ஆட்டா வண்டிட்டு பாட்டுங்க, அதான் தூக்கு போக்குறாரு. ஏன் வணங்காச்சே எல்லாம் பண்றீங்க? டிராபிக் தான் அட்டிமேட்டா இருக்கு. தலைவர் பிடிக்கிறாரு. ஐயோ, வாங்க வாங்க. யாரோட 48? யார் நீ? உனக்கு என்ன வேணும்? யாருமா அது? யாரா? மை காட், இங்க பாருங்க. அட்டோ பாவமே. வேற லெவலு. ஐயோ, சரி யார் பாரு? அர்ஜுன் ஜன்யா. எல்லாமே அவர் தானா? ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, மியூசிக், டிரெக்ஷன் எல்லாமே அவர் தான். ஆளினால் அழகுராஜாப்புல இருக்கு. ஏமா தமிழ்நாடு என்னைக்கு வருது? 1/1/2020 ஜனவரி 1 அன்னைக்கு வர போகுது. சூப்பர் சூப்பர் சூப்பர், பயங்கரமா இருக்கு. அந்த ட்ரெய்லர் விட எனக்கு இந்த ட்ரெய்லர் பயங்கரமா இருந்துச்சுப்பா. என்ன சிவராஜ்குமார் சார் பயங்கரமா பண்ணியாரு. 2 சீன் மெர்சல் ஆயிட்டு அப்படியே. அந்த ஃபர்ஸ்ட் அப்படியே ஸ்டைலா உட்காரது கூட இல்ல, அடுத்து இந்த சுருட்டை இப்படி மாத்தின சீனு வேற லெவல் இருந்துச்சு. நீங்க வேணா பாருங்க, இந்த சீனுக்கு கன்னட தேட்டர்லாம் கிளிய போது ரணகலமா போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து அந்த லேடியை இன்ட்ரோ ஆகிற சீனும் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். உபேந்திராவும் ஒரு பக்கம் பின்னி பெடல் எடுக்கிறாரு. நம்ம ஒட்டராஜன்கிட்ட வரட்டுமா அப்படின்னா அதெல்லாம் பயங்கரமா இருக்கு. செம்மையா இருக்கு. எங்க போயிட்டு இருக்கு கன்னடா சினிமா, அடுத்த லெவல் எங்கேயோ தூக்கி அடிச்சிருவாங்க போல இருக்கு. செம்மையா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 45 தான் படத்தோட டீட்டெயிலே போல இருக்கு. சரி, எதனால 45 தெரியல. 45 வருஷத்துக்கு முன்னாடி எதுவும் நடந்துச்சா, இல்ல 1945 ஏதாவது நடந்த சம்பவமா, இல்ல என்னன்னு தெரியலையே. என்ன இந்த 45 என்னப்பா மீனிங்க? எப்பா கன்னட ரசிகர்களா ஏதாவது சொல்லுங்க. ஐயோ 45 என்ன மீனிங்க? எதுக்கு 45 வச்சீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையா, ஒரே குழப்பமா இருக்கியா.
இது ஏதாவது கொஞ்சம் இதாக பண்ணி கொடுங்கய்யா. செம்மையா இருக்கியா, உள்ள நல்லா நல்லா படப்பா பண்ணிடுறீங்க. நல்லா தான் இருக்கு. ம். சினிமா எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா இருந்தா சந்தோஷம் தானே, ஆரோக்கியமா இருந்தா சந்தோஷம் தான். அதுவும் நம்ம டாக்டர் சிவராஜ்குமார் வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்லே 2 படத்துல கெஸ்ட் ரோலா வந்தாலும் அது அப்படி இருந்துச்சு. அந்த மாதிரி மாசா அவர் காமிச்சிட்டு போயிட்டாங்க. உண்மையிலே அவர் சரியான ஒரு ஆக்டர் தான். இல்ல ஸ்க்ரீன் அந்த ஒரு கேமரா கேமரா அந்த ஃபேஸ் வந்து வேற மாதிரி இருக்கு அவருக்கு. ஓகே காய்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு பேசிட்டே இருப்பேன். உங்களோட டைம் தான், பொண்ணான டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால அடுத்த ஒரு சூப்பரான இதே மாதிரி ஒரு அப்டேட்ல திரும்ப சந்திச்சுட்டே இருக்கிறேன். இந்த வீடியோ உண்மையிலே பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டன் ஷேர் பட்டன் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா நானும் கொஞ்சம் அப்படியே உத்வேகமா இன்னும் கொஞ்சம் பூஸ்டா பயங்கரமா அப்படியே பண்ணிட்டே இருக்கலாம். வேற வீடியோவில் சந்திப்போமா. பாய்.